ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப க்ரீமியாக ரிச்சாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு பாகிஸ்தானி சிக்கனோட ரெசிபி தான். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் ஒரு டேஸ்ட்டுக்கு வந்து குறவே இருக்காது. சப்பாத்தி, நான், பரோட்டா கூட எல்லாம் அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம ஆயில் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது, வெறும் நெய்யில் தான் இது பண்ண போகிறோம். நெய்யும் பட்டரும் தான் இதுக்கு தேவைப்படும். ஸோ இந்த நெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்க்க போகிறோம். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா இதை வந்து வதக்கிக்கலாம். இப்போ நான்ஸ்டிக் தவா நான் யூஸ் பண்ணல, அதனால் எனக்கு இது அடி பிடிக்கும். அதனால் கொஞ்சம் கையை எடுக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும். ஒருவேளை நீங்கள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு தேவை கிடையாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இது வந்து நல்லா அந்த பச்சை வாசனை வந்து சுத்தமாக போயிடணும். அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஒரு ரெண்டு செகண்ட் இதை அப்படியே குக்காக விட்டுருங்க. அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற 1/2 kg சிக்கனை வந்து நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். சிக்கனில் எந்த விதமான மேரினேஷனும் பண்ணலை. நான் மஞ்சள் பொடி போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறதுனால மட்டும்தான் அந்த yellowish கலர் தெரியும். ஸோ இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து இந்த சிக்கனில் ஃபுல்லாமே கோட் ஆகிறது மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் நம்ம எக்ஸ்ட்ரா நெய் எதுவுமே ஆட் பண்ண தேவை கிடையாது, ஆயிலும் எதுவும் போட தேவையில்லை. சிக்கனில் இருக்கிற தண்ணியே வந்து கொஞ்சம் இறங்கி வரும்போது கரெக்டாக இருக்கும் நமக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 or 2 minutes அப்படியே விட்டுருங்க. அது கொஞ்சம் குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் சால்ட் ஆட் பண்ண போகிறோம். சால்ட் ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு 2 minutes குக் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடி பிடிச்சிடக்கூடாது, கரிஞ்சிருச்சுன்னா டேஸ்ட்டு சுத்தமாக மாறி போயிடும். இப்போது இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு குக் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை லைட்டாக மூடி போட்டு ஒரு 1 minute குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க, இல்லைனா வந்து கீழே வந்து அடி பிடிக்கும். ஸோ இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதில் மசாலா ஐட்டம்ஸ் வந்து நம்ம போட போகிறோம். மிளகா பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, ஜீரக பொடி, கரம் மசாலா, பெப்பர் இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட மிளகா பொடிக்கு பதிலாக காஷ்மீர் சில்லி இருந்துச்சுன்னா நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால நான் ரெகுலர் மிளகா பொடி தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கிளறி நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயமும் தக்காளி பழமும் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி பண்ணணும். ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி போட்டு குக் பண்ண போகிறோம். இப்போ ஒரு 1 நிமிஷம் குக் பண்ணி எடுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை, அதுக்கு பதிலாக அந்த சிக்கன்லேருந்து வர தண்ணியே வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயமும் அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி பழம், 2 கீறி வச்சுருக்கிற பச்சை மிளகா, இது இவ்வளோத்தையும் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ பச்சை மிளகாவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு குக் பண்ண போகிறோம். இது ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் குக் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவில் வந்து இந்த தக்காளி பழமும் வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு குக் பண்ணிடலாம். இப்போ ஒரு 3 minutes ஆகிடுச்சு. இப்போ நான் பாருங்கள், தக்காளி பழம் பார்க்குறதுக்கு முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம வந்து இந்த ஸ்பூன் வச்சு நசுக்கும் போது அது கரெக்டாக குக் ஆகி இருக்கும். மறுபடியும் ஒரு 1 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா குக் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா மேஷ் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இது முடிஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கசூரி மேத்தி, அதுக்கு பிறகு ஃப்ரெஷ் க்ரீம், அப்புறம் தயிர், இது இவ்வளவும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போது கசூரி மேத்தி வந்து
ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வாசமாக இருக்கும். இது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் ஃப்ரெஷ் க்ரீமும் தயிரும் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஃப்ரெஷ் க்ரீமும் தயிரும் ஆட் பண்ணி ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம், அதுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர். ரொம்ப புளிப்பான தயிராக இருந்ததுன்னா 1 இல்லைனா 1 1/2 போட்டுக்கோங்க. புளிப்பு இல்லாத தயிராக இருந்தால் 2 இல்லைனா 3 கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த கிரேவிக்கு வந்து நல்ல க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும். நான் இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீமும் அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறமா பட்டர் ஆட் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இது சப்பாத்தி நான் கூடலாம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு வாட்டி இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டோன்னா வீட்டில் அடிக்கடி கட்டாயமாக செய்வோம். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இப்போ வீட்டில் குட்டி பசங்க இருக்காங்கன்னா போன் இல்லாமல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். போன்லெஸ் சிக்கன் இருக்குல்ல, அந்த மாதிரி நீங்கள் வச்சு கூட பண்ணலாம். ஏன்னா அப்போ நமக்கு பயம் இல்லைல்ல, போன் எடுத்து அவங்க சாப்பிட்ருவாங்கன்ட்டுன்னு. ஸோ அவ்வளோதான். இதுக்கு கூட நம்ம கொஞ்சமாக பட்டர் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி லைட்டாக கிளறிட்டு ஆஃப் பண்ண போகிறோம். அவ்வளோதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சால்ட் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால நான் கொஞ்சம் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக பட்டர், அவ்வளோதான். இனி லைட்டாக கிண்டி விட்டுட்டு நான் அடுப்பை மூடி வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட முடிஞ்சிருச்சு. நான் இதே மாதிரியான ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.